ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இனிமே பிரதீப். இந்த சீரீஸ்ல வந்து நான் உங்களுக்கு நிறைய Tnea 2023 இன்ஜினியரிங் அட்மிஷன் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துறேன். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோயம்புத்தூர் ரீஜன்ல டாப் 75 பிளேசஸ்க்குள்ள தமிழ்நாடு லெவலில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் என்ன, அதில் என்னென்ன பிரான்ச்சஸ்க்கு எப்படி கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிறது, ஓசி MBC கோட்டாக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு 2022ஓட டேட்டாவோட லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். அதுல சில இடத்துல வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஆவரேஜ் இல்லைன்னா அதுக்கு முந்தின வருஷத்தோட ஆவரேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் மட்டும் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பேஸ் இருக்காது, அதாவது அதுக்கு முந்தின வருஷத்தோட டேட்டா இருக்காது. அப்போ லாஸ்ட் இயரோட அது மட்டும் தான் நம்ம டேட்டாவை கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா 2 வருஷத்தோட ஆவரேஜ் இருக்கும். அது நான் என்னென்ன ரிமார்க்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. பிரான்ச் கோட் தெரியாதவங்க கொஞ்சம் பிரான்ச் கோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம சொல்றது ஓவரால் டிஎன்ல ரேங்க் செகண்ட்ல இருக்கிற பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதுல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எய்டட், இசிஇ, ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் சிஎஸ்சிஏ, எம்எல், அப்புறம் இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங், ட்ரிபிள்இ, ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங், instrumentation and control, or mechanical self-supporting, electronics and communication, electronics, triple sandwich, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். சிவில் செல்ஃப் சப்போர்ட்டிங், அப்புறம் ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜிக்கல், ப்ரொடக்ஷன் சாண்ட்விச் ஆர் ப்ரொடக்ஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் செல்ஃப் சப்போர்ட்டிங், மெட்டலர்ஜிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் சாண்ட்விச், ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது எல்லாத்துக்குமான டேட்டா கொடுத்துருக்கேன். 2022 ஓசி கட் ஆஃப் அண்ட் MBC கட் ஆஃப் இருக்கு. லாஸ்ட் 3 இயர் ஆவரேஜ் பர் ஓசி அண்ட் ரேங்க் எப்படி இருந்திருக்கு, என்ன ஓவரால் ரேங்க் ரேஞ்சுக்கு ஓசிலையும் MBCலையும் கிடைச்சிருக்குங்கிறத லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த பொசிஷன்ல உங்களுக்கு சிஐடி கோயம்புத்தூர் இருக்கு. இதுல அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எய்டட், இசிஇ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எய்டட், செல்ஃப் சப்போர்ட்டிங், ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங், இசிஇ, ட்ரிபிள்இ செல்ஃப் சப்போர்ட்டிங், இதெல்லாமே கொடுத்துருக்கேன். மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங், கெமிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங், சிவில் செல்ஃப் சப்போர்ட்டிங், இதெல்லாமே இருந்திருக்குங்க. அடுத்தது பிஹெச்டி ஐடெக் தேர்ட் பொசிஷன்ல வரும் கோயம்புத்தூர் ரீஜன்ல. ரேங்க் 7 ஓவரால் டிஎன்ல கொடுத்துருக்கேன். இங்க கொடுத்துருக்க ரேங்க் எல்லாமே ஓவரால் கோயம்புத்தூர்ல என்ன ரேங்க்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி பிஹெச்டி ஐடெக் இது ஒரு நான் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் சிஸ்டம், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு. இது ஒரு நான் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷனாலும் உங்களுக்கு பிஹெச்டி ஐடெக்ங்கிற பிஹெச்டியோட பிராண்ட் நேம் இருக்கனால லாஸ்ட் இயர் இந்த ஜிசிடியை மீட் த்ரூ பண்ணிட்டு இந்த பொசிஷன் வந்திருக்கு. ஜிசிடி 8th பொசிஷன் போயிடுச்சு. ஸோ அடுத்தது ஜிசிடி பார்க்க போறோம். இது கவர்மெண்ட் காலேஜஸ்ல நம்பர் 1 காலேஜா இருக்கிற அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இதோட ஆவரேஜ் கட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, மெக்கானிக்கல், சிவில், ப்ரொடக்ஷன், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்தது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜும் வந்து உங்களுக்கு டாப் 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர்ல வரும். இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏடிஎஸ், இசிஇ, ஏரோநாட்டிக்கல், ட்ரிபிள்இ, பயோடெக்னாலஜி, இஎன்ஐ, அதுக்கப்புறம் வந்து மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. ஃபில்லிங் ரேட்ல மேபி இந்த காலேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஏன்னா ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் அந்த மாதிரி லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸ், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ் இதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு ஃபில்லிங் ரேட்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் ஓவராலா இந்த காலேஜ் வந்து டாப் 5 காலேஜஸ்ல கோயம்புத்தூர் இருக்கு. அடுத்தது கிருஷ்ணால வந்து உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏடிஎஸ், இசிஇ, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன், 5 இயர் MS சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, மெக்காட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், இதெல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. இது வந்து கிருஷ்ணாவோட கோயம்புத்தூர் கேம்பஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கேம்பஸ். இதுக்கு அடுத்து செகண்ட் கேம்பஸ் வந்து உங்களுக்கு அடுத்த பொசிஷன்ல வரும். அதுல ஏடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, சிஎஸ்சிஏ, எம்எல், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், இதோட டேட்டா எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர்ல தான் ஃபில் த்ரூவும் ஆயிருக்கு. அடுத்தது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் போன வருஷம் ரொம்ப ஒரு நல்ல ஜம்ப் கொடுத்து தமிழ்நாடு அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டுத்துலையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதில் என்னென்ன கோர்ஸ், அட்டானமஸ் காலேஜ், நல்ல கரிக்குலம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாமே எலக்டிவ் சோர்ட் முதற்கொண்டு அவங்களோட வெப்பேஜ் வந்து ஒரு காலேஜுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸ்வர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா டீட்டெயிலுமே அப்டேட்டாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஃபுல் இன்ட்ரெஸ்டோட ஒரு காலேஜ் ஒரு வெப்பேஜ் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்து
உங்களுக்கு எவ்வளோ தகவல் ஒரு காலேஜ் கொடுக்குதோ அந்தளவுக்கு அந்த காலேஜ் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஸோ அதை பேஸில் நான் சொல்கிறேன். அது சிஎஸ்சி, அப்புறம் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், ஏஐடிஎஸ், ஐடி, சிசிஏ, எம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், இசி, ட்ரிபிள் மெக்கானிக்கல், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட கட் ஆஃப்ஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். இது வந்து ரீஜனல் கேம்பஸ், இது நான் அட்டானமஸ். இது வந்து கவர்மெண்ட் ஃபீஸ், இதுக்கெல்ல லீஸ் ஃபீஸில் உங்களுக்கு காலேஜ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஜிசிடிக்கு அடுத்த சாய்ஸாக இந்த காலேஜ் தான் இருந்திருக்கு. பட் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களை செல்ஃப் டிபெண்ட் பண்ணி செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நல்ல கம்பெனிஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அலுமினி ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப பெரிய நெட்ஒர்க்லாம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், இசி, ட்ரிபிள் மெக்கானிக்கல், இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. லாஸ்ட் இயர் ஏடிஎஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னா சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ஐடி, இசிஇ, 5 இயர் எம்எஸ் சாஃப்ட்வேர், ட்ரிபிள், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பயோமெடிக்கல், இஎன்ஐ, ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், சிவில், இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது. கட் ஆஃப் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி 3 இயர் ஆவரேஜ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். அடுத்தது கற்பகம். இது வந்து சடன் ஜம்ப் இருந்தது. லாஸ்ட் இயர் டாப் 50 திடீர்னு வந்துருச்சு இந்த காலேஜ். ஸோ அதனால் உங்களுக்கு அட்டானமஸ்ங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எப்படி பர்ஃபார்மன்ஸ், பிளேஸ்மெண்ட், மற்ற டேட்டாஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. ட்ரிபிள், மெக்கானிக்கல், சிவில், இந்த கோர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது கேபிஆர் காலேஜ். இதுவும் வந்து ஒரு பிக் ஜம்ப் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஒரு 10 இயர்ஸ் பீரியடுக்குள்ள ஒரு நல்ல ஜம்ப் இந்த காலேஜ் கொடுத்துருக்காங்க. கேம்பஸ் இன்ஃப்ரா எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், ஐடி, சிசிஏ, எம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், இசி, ட்ரிபிள், இந்த ஆர்டரில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கொஞ்சம் பிரான்ச்சஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பயோமெடிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் அண்ட் கெமிக்கல். ஸோ இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். அடுத்தது கற்பகமோட செகண்ட் இன்ஸ்டியூஷன், இங்கே என்னென்ன பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆர்பிஎஸ். இந்த காலேஜ் வந்து சடனாக வந்து சிஎஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தது. பட் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து அந்தளவுக்கு கட் ஆஃபில் பெருசாக வரல. ஸோ இந்த மாதிரி ரீசன் வந்து மேபி சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு படிக்க வச்சு மேபி அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீ எஜுகேஷன் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. பட் என்ன ஃபேக்டர்னு தெரியாமல் நான் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த காலேஜுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து டாக்டர் MCET. இது ஒரு ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இன்ஸ்டியூஷன் அண்ட் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிஎஸ்சி, ஐடி, இசி, சைபர் செக்யூரிட்டி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், அதுக்கப்புறம் ட்ரிபிள், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், இந்த ஆர்டரில் ஃபில்லிங் நடந்திருக்கு. அடுத்தது KPRCET. இது ஒரு நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். எமர்ஜிங் ஒரு வித்தின் 7 to 8 இயர்ஸில் இந்த பிளேஸுக்கு வந்திருக்கு இந்த இன்ஸ்டியூஷன். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், இசி, மெக்கானிக்கல், இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது 73rd பொசிஷனில் இருக்குது ஓவரால் டிஎன்ல. அட்டானமஸ் காலேஜ். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், சிஎஸ்பிஎஸ், இசிஇ, பயோடெக்னாலஜி, அக்ரி, ட்ரிபிள், பயோமெடிக்கல், ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த டேட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கொடுத்துட்டு வரேன். சப்போஸ் உங்கள் யாருக்காவது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் ஏதாவது தேவை என்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க கூகுள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுறேன். பெய்ட் சர்வீஸாக மினிமம் சார்ஜும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்டுக்கு மென்ஷன் பண்ண டைமிங்ஸில் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.